السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையால் இன்றைய இரவோடு 14 நோன்புகளையும் 15 தராவீகையும் 18 ஜுஸூக்களையும் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை தந்த வல்ல ரஹ்மான் அதன் வழி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. இதுவரை நாம் வைத்து வந்த நோன்புகள், இந்த ரமதானில் நாம் செய்து வந்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. எஞ்சியுள்ள இந்த ரமதானுடைய காலங்களில் அதனுடைய முழுமையான பலாபலங்களை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய சூறாவிலே 4 சூறாக்கள் வழியாக இன்றைய 20 ரக்காத்துகள் ஓதி முடிக்கப்பட்டது. சூரத்துல் நூர், சூரத்துல் ஃபுர்கான், சூரத்துல் ஷுஆரா, சூரத்துல் நம்ல். இன்றைக்கு ஓதிய சூறாக்களில் ஆரம்பமாக ஓதிய சூரத்துல் நூர் நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு அதனுடைய பெரும்பகுதி ஓதப்பட்டது. சூரத்துல் நூரை பொறுத்தவரை நேற்றே பேசப்பட்டது. சூரத்துல் நூர் முழுக்க தனி மனித வாழ்க்கை குறித்தும், ஒரு தனி மனிதன் குடும்பவியல் சார்ந்து அவன் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் குறித்தும், நிறைய குறிப்பாக பெண்களினுடைய ஒழுக்கங்கள் குறித்தும், பெண்கள் சார்ந்த ஒழுக்கங்கள் குறித்தும், பெண்களுக்கான ஒழுக்கங்கள் குறித்தும் நிறைய பேசுவதால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கட்டளையிட்டார்கள், உங்களுடைய ஒவ்வொரு பெண்களுக்கும் சூரத்துல் நூரை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொறுமைக்கு சான்றாக அல்லாஹு தஆலா 18 ஆயத்துகளை அவர்களுடைய பத்தினித்தனம் குறித்தும் அல்லாஹு தஆலா அந்த சூறாவிலே பேசியிருப்பான். அதல்லாமல் ஒரு தனி மனிதன் தன்னுடைய வீட்டுக்குள்ள போகக்கூடிய ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, பிறருடைய வீட்டுக்கு போகக்கூடிய அந்த ஒழுக்கங்களாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். தான் வீட்டுக்குள்ள போகணும், இது என்னுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லி அதிகாரமா உள்ள போகாதீங்க. நீங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள போகும்போது கூட அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நீங்க சலாம் சொல்லிட்டு உள்ள போங்க, அனுமதி கேட்டு உள்ள போங்கன்னு அல்லாஹ் சொல்றோம். அதே போல அடுத்தவர்களுடைய வீட்டுக்குள்ள போகும்போது அனுமதி கேட்டு நீங்க உள்ள போங்க. ஒருவேளை அவர்கள் உங்களை அழைச்சுதான் நீங்க போறீங்கன்னா கூட நீங்க அனுமதி கேட்ட பிறகுதான் உள்ள போகணும். இதில் நவீன சில மசாயில்கள் எல்லாம் இன்றைக்கு ஃபத்வாக்களாக கொடுக்கப்படுது. இன்னைக்கு வீட்டுல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ரூம்ல இருப்பாங்க, பெரிய பெரிய வீடுகள் இன்றைக்கு கட்டப்படுது. அப்ப எப்படி நம்ம வெளியில இருந்து கத்தி அனுமதி கேட்கறது? அப்ப காலிங் பெல்லு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனுமதி. அப்ப அந்த காலிங் பெல்லுல கூட ஒழுக்கம் நவீன மசாயில் சொல்லி தரப்படுது. 3 முறை அந்த காலிங் பெல்ல அழுத்து, 3ஆவது முறையும் வரலன்னா திரும்பி போயிடு. ஒரு இடத்துல போய் ஒரு வீட்டுல போய் நம்ம அழைக்கிறதுனுடைய ஒழுக்கத்துல ஒண்ணு என்னன்னா, சலாம் சொல்லி நாம கத்தி அழைச்சாலும் சரி, காலிங் பெல் அடிச்சாலும் சரி 3 முறை தான் கூப்பிடணும். ஒருவேளை அவங்க வர இயலாத சூழ்நிலையில கூட இருக்கலாம் இல்லையா, எப்படி வெளியில சொல்றதுன்னு கூட இருக்கலாம் இல்லையா. அப்போ 3 முறை தான் காலிங் பெல் அடிக்கணும். அதுக்கு மேல அடிச்சோம்னா அது ஒழுங்கீனத்துல கணக்கிடப்படுது. அதே போலதான் ஒரு மனிதருக்கு நம்ம போன் அடிக்கிறோம், போன் அடிக்கும் போது கூட நாம எடுக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது எடுக்க இயலாமல் இருக்கலாம், அல்லது தெரியாமல் இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுல கூட நீங்க 3 தடவை அடிங்க, அப்பையும் உங்க அழைப்புக்கு பதில் இல்லையா, அமைதியா இருந்துருக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்படியான சில விஷயங்கள். அதே போல ஒரு வீட்டுக்கு போய் அனுமதி கேட்கும்போது கூட வாசலுக்கு நேரா நின்று கேட்காதீங்க. அவங்க கதவை திறந்தவொடனே அவங்களுடைய பார்வை வீட்டுக்குள்ள படும். பெண்களாக இருந்தாலும் அவங்க மேல படும். ஓரமாக நின்று நீங்க அனுமதி கேளுங்க.
இப்படி பல விஷயங்கள் இந்த சூரத்துல் நூறுல அல்லாஹு தஆலா படிப்படியாக ஒரு தனி மனித ஒரு குடும்பவியல் சார்ந்த ஒழுக்கங்களை அல்லாஹு தஆலா கற்றுத் தருகின்றார். அதுபோல சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹு தஆலா தௌஹீதினுடைய பல்வேறு தன்மைகள் குறித்து அல்லாஹ் பேசி இருக்கின்றார். அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது குறித்து, குறிப்பாக அந்த அல்லாஹ் ரசூலை ஏற்காத அந்த மக்கள் பேசிக் கொண்டார்கள், இந்த முஹம்மதும் சாதாரண ஒரு மனிதர் தானே, ஏன் அல்லாஹ் அவனுடைய வேதத்தை அனுப்பணும்னு சொன்னா ஒரு மலக்க அனுப்பிச்சிருக்கலாம்ல, பெரிய ஒரு பொக்கிஷத்தை ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அனுப்பிச்சிருக்கலாம்லன்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு அல்லாஹ் சொல்றான், நபியும் உங்களை போன்ற ஒரு மனிதர்கள் தான், ஒவ்வொரு சமூகத்திற்கும் உங்களை போன்ற ஒரு மனிதர்களைத்தான் நாம் நபியாக தூதராக நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்பதாக. அதே போல உங்களை போன்ற ஒரு மனிதர் என்றாலும் கூட நாமும் அவர்களும் ஒன்றல்ல என்பது பெருமக்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வழக்கம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டது குறித்து அந்த விளங்காத அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இதில் விளக்கம் தருகின்றார். அதே போல சூரத்துல் ஃபுர்கான்ல கடைசி பகுதியில வஇபாதுர் ரஹ்மான், என்னுடைய அடியார்கள் இப்படி இருப்பார்கள் என்பதாக ஒரு 13 விஷயங்களை அல்லாஹ் பட்டியலிடுகின்றார், 13 தன்மைகளை அல்லாஹ் பட்டியலிடுகின்றார். அதே போல சூரத்துல் ஷுஆரா, கவிஞர்கள் என்று தலைப்பிடப்பட்ட அந்த சூறாவுல கிட்டத்தட்ட ஒரு நிறைய நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி, அவர்களுடைய கூட்டங்களினுடைய அழிவுகளை சொல்லி, அந்த கூட்டங்கள் எதற்காக அழிக்கப்பட்டது என்பதை சொல்லி, இன்ன ஃபீ ஸாலிக லஆயா, ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான், மறுபடியும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான், இதிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, இதிலே உங்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஒவ்வொரு இடங்களிலையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அப்போ இது மாதிரியாக இன்றைய ஆயாத்துகள் இடம்பெற்றது. நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எதை எடுத்துக்கொள்கின்றோம் என்றால், சூரத்துல் ஃபுர்கானினுடைய கடைசி பகுதியிலே வஇபாதுர் ரஹ்மான், என்னுடைய அடியார்கள் என்பதாக அல்லாஹ் பட்டியலிடுறான் இல்லையா, அந்த பட்டியலில் வரக்கூடிய ஒரே ஒரு தன்மையை தான் இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம். வஇபாதுர் ரஹ்மான் என்பதற்கு கீழே அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் என்னுடைய அடியார்கள் இருப்பார்கள் தெரியுமா, வலா தம்ஷி, அதாவது வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி, அவர்கள் இந்த பூமியில நடக்கும் பொழுது அவர்கள் பணிவோடு நடப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். அதே போல அவர்கள் மடையர்களிடத்துல வீண் வாக்குவாதங்கள் செய்ய மாட்டாங்க. யாராவது வாக்குவாதங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, லாலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் தான், நான் போயிட்டு வர்றேன் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். தெரியுது ஒருத்தங்க தர்க்கம் பண்ணா அந்த தர்க்கம் முடிவுக்கு வராது, அவன் தர்க்கம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னு சொன்னா, லாலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் தான் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ இது மிகப்பெரிய ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்கின்றான். ஏன்னா அது அந்த சில நேரங்களில் தர்க்கத்துல தான் மிகப்பெரிய மோசமான விளைவுகள் என்பது ஏற்படும். அந்த தர்க்கம் அப்படிங்கிறது இன்னும் மோசமான தர்க்கமாக மாறும், அடுத்த வார்த்தைகள் தடிக்கும், அடுத்த கைகலப்புகளாக மாறும், அது பல்வேறு சங்கடங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அது காரணமாக அமையும். அல்லாஹ் சொல்கின்றான், இதா காத்தபகுமுல் ஜாஹிலூன, அறியாத மக்கள் மடையர்கள் உங்களிடத்துல பேசினாங்கன்னு சொன்னா, வாக்குவாதம் செஞ்சாங்கன்னு சொன்னா, லாலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அமைதியாக விலகிக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதே போல இரவிலே அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல பொய் சாட்சி சொல்லாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். தங்களுடைய குடும்பத்தினர்களுக்காக அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக ஒரு நீண்ட ஒரு பட்டியலை அல்லாஹ் 2 பக்கத்திற்கு அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். அதிலே நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் ஒரு ஆயத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். வல்லதீன இதா அன்ஃபகு, வஇபாதுர் ரஹ்மான், என்னுடைய அடியார்கள் அப்படிங்கிற இடத்துல அல்லாஹ் இதை பதிவு செய்கின்றான். வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் யாருன்னு கேட்டா, அவர்கள் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், வகான பைன தாலிக கவாமா, இந்த ரெண்டுக்கும் மத்தியில அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். பெரிய வாரி இறைக்கக்கூடிய இஸ்ராப், வீண் விரயம் செய்யக்கூடிய மனிதனாகவும் இருக்க மாட்டான், அவனுடைய செல்வத்தை இறுக்கி பிடிச்சு கஞ்சத்தனம் பண்ணக்கூடியவனாக இருக்க மாட்டான். ரெண்டுக்கும் மத்தியில தன்னுடைய செல்வத்துல நடுநிலைமையோடு அவன் நடந்து கொள்வான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். நம்மளுடைய சிந்தனைக்கு இன்றைக்கு இதைத்தான் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த ரெண்டுமே அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயம். அல்லாஹ் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் இதை கண்டிக்கின்றான். பொதுவாகவே மனிதன் தடுமாறக்கூடிய பல்வேறு நிஅமத்துகளில் செல்வமும் ஒன்று. பல நிஅமத்துகள்
அந்த நியமத்தை அவன் சரியாக பயன்படுத்தலான்னு சொன்னா அவன் வெற்றி பெறுவான். தவறாக பயன்படுத்தினா அவன் மிக மோசமான ஒரு நஷ்டத்தை சந்திப்பான். அதுல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கல்வியை கொடுத்திருக்கிறான். அந்த கல்வியை கொண்டு நல்ல விஷயங்களையும் போதிக்க முடியும், கெட்ட விஷயங்களையும் போதிக்க முடியும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் திறமையை கொடுத்திருக்கிறான், ஏதோ ஒரு வகையில சாதிக்கக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறான், நல்ல நுட்பமான அறிவை கொடுத்திருக்கிறான். அதை நல்ல விஷயங்களையும் பயன்படுத்த முடியும், மோசமான விஷயங்களையும் பயன்படுத்த முடியும். அதுபோன்றுதான் செல்வத்தை பொறுத்தவரை அது ஒரு நியமத்தாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் இன்றைக்கு அந்த செல்வம் விஷயத்துல பெரும்பான்மையான மக்கள் தடமாறக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல பலமுறை நாம சொல்லி இருக்கிறோம் பயான்கள்ல. ஒரு செல்வம் குறித்து அல்லாஹ் தஆலா 2 விதமா குர்ஆன்ல பேசுறான். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுறான். பொருளாதாரம் உங்கள்கிட்ட இருக்கிறதுன்றது உங்களுக்கான ஒரு சோதனைன்னு சொல்லி எல்லாம் பேசுறான். இன்னொரு இடத்துல ஜீனத்துக்கும், அது உங்களுக்கான அலங்காரம் என்பதாக பேசுறான். அப்ப ஒரு இடத்துல பொக்கிஷம்னு பேசுறான், ஒரு இடத்துல சோதனைன்னு பேசுறான். எது சரி? ரெண்டுமே சரி. அந்த பொருளாதாரத்தை, செல்வத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோமோ, நாம் எப்படி அந்த பொருளாதாரத்தை கையாளுகின்றோமோ அதை பொறுத்து அது நமக்கு சோதனையா அல்லது பொக்கிஷமா என்பது அங்கு தீர்வாகின்றது. சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நம்ம என்கிட்ட மட்டும் செல்வம் இருந்துச்சுன்னு சொன்னா பெரிய அளவில் நான் செலவழிப்பேன் நன்மையான காரியங்கள்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுனா, லைனாதா மின் ஃபத்லிஹி லனஸ்ஸதகன்ன, என்கிட்ட மட்டும் பொருளாதாரம் வந்துருச்சுன்னு சொன்னா, என்கிட்ட மட்டும் பொருளாதாரம் வந்துருச்சு, செல்வங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா, லனஸ்ஸதகன்ன, நான் வாரி வாரி நான் சதகாக்கள் கொடுப்பேன், தான தர்மங்கள் செய்வேன். வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன், அப்படியே நல்ல அடியாராக நான் வாழ்ந்துகிட்டே இருப்பேன்னு சொல்லி என்னுடைய அடியார்கள் சொல்றாங்க. ஆனால் அவர்கள் வாக்கு மீறி விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றார். இந்த ஆயத்து யாரு குறித்து சொல்லப்படுதுன்னு சொல்லி பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, தஅலபான்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க. தஅலபான் ஒரு சஹாபி இருந்தாங்க, ரொம்ப வறுமையில இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு ரொம்ப வறுமைன்னு சொல்ல முடியாது, ஒரு போதுமான நிலையில தான் இருந்தாங்க. ஆனால் ஏழ்மை, வறுமை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பெரிய செல்வந்தனாக எனக்காக துஆ செய்யுங்கன்னா. இல்லப்பா, உன்னுடைய பொருளாதாரம் போதுமானது, பொறுமையாக இருன்னு சொன்னாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், என்கிட்ட மட்டும் செல்வம் வந்துருச்சுன்னு சொன்னா நிறைய நான் சதகா செய்வேன், நிறைய தான தர்மங்கள் செய்வேன், அது வழியா நான் நிறைய நன்மைகள் சம்பாதிப்பேன். நான் நாயகம் அவருக்காக துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் பிற்காலத்துல பெரிய பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு நேரத்துல ஜக்காத் வசூல் பண்ணுவதற்காக நாயகம் அவரிடத்துல ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு உருவாயிட்டாங்க. வசூல் பண்ணக்கூடிய நபர் தஅலபாட்ட போய் ஜக்காத்து கேட்கும்போது ஒரு நேரத்துல அவர் முனாஃபிகீன்களோடு சேர்ந்துட்டு இந்த தஅலபா என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளாதாரம், இதுக்கு போய் நான் வரி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. சொன்னாங்க, தஅலபாட்ட இனிமேல் அவரே வந்து தந்தா கூட அந்த பொருளாதாரத்தை நான் வாங்க மாட்டேன்னா. ஒரு கட்டத்துல அவர் ஆயத்தை அல்லாஹ் அதுக்கப்புறம் தான் இறக்குறான். லைனாதானா மின் ஃபத்லிஹி லனஸ்ஸதகன்ன வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன். பொருளாதாரத்தை கொடுத்தா, அல்லாஹ் எனக்கு அள்ளி கொடுத்தா நான் வந்து லனஸ்ஸதகன்ன, சதகா செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு ஒருத்தர் சொன்னாங்களே, மாறு செஞ்சுட்டாங்களேன்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கின உடனே அவர்கள் உணர்ந்தாங்க. நாயகத்திடத்துல வந்தாங்க, நாயகம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாயகம் காலம் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளல, கலீஃபாக்களுடைய காலம் வரைக்கும் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசியாக ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில தான் அவர் மௌத்தானார் என்பதாக வரலாற்று எழுதப்படுது. ஒரு பொருளாதாரம் அது நமக்கு ஜீனத்தாக இருக்கணுமா, ஃபித்னாவாக இருக்கணுமா அப்படிங்கிறத நாம் அதை கையாளுகின்ற விதத்தை பொறுத்து தான் இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரத்துல இந்த பொருளாதாரத்தை நாம் ஜீனத்தாக பயன்படுத்தும் பொழுது அதை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பொக்கிஷமாக நமக்கு கொடுக்கின்றார். நம்ம நினைக்கிறோம்ல, பொருளாதாரத்துல நம்ம எடுத்தா செலவு பண்ணா சேர்த்து வைக்கிறத மார்க்கம் ஒருபோதும் தவறுன்னு சொல்றதே இல்லை. நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்து வைக்கலாம். ஆனால் முறையான கட்டாய தர்மத்தை, ஜக்காத்தை நாம கொடுத்துட்டு அப்புறம் எவ்வளவு வேணாலும் சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வைக்கிறது மார்க்கம் தவறுன்னு சொல்லல. ஆனால் சேர்த்து வச்ச பொருளுக்கும் நீ ஜக்காத்து கொடுக்குறியான்னு சொன்னா மார்க்கம் கேட்குது. பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறத மார்க்கம் தவறுன்னு சொல்லல. ஆனால் அந்த சம்பாத்தியம் உன்னை வழிதவர செய்து விடக் கூடாது அப்படின்னு சொல்லிதான் மார்க்கம் சொல்லுது. இப்ப இன்னைக்கு அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்றான், லைன் ஷக்கருக்கும் லஸீதன்னக்கும், எனக்கு நீ நன்றி செலுத்து, உனக்கு நான் நிறைய கொடுக்குறேன்றான்.
ஜகாத் விஷயங்களை நாம பலமுறை சொல்லி இருக்கிறோம். ஜகாத்துக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு 25,000 2% நாம எடுக்கும் பொழுது 25,000 நமக்கு பெருசா தெரியக்கூடாது. அந்த 10 லட்சத்தினுடைய ஹசீனு அம்பாலக்கும் ஜகாத்தி, உங்களுடைய ஜகாத் உங்களுடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துதுன்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா? எப்படி சுத்தப்படுத்தும்? தேவையற்ற செலவுகளை விட்டு அது பாதுகாக்கும், வீணான செலவுகளை விட்டும் அது பாதுகாக்கும். அது நாம புரிய மாட்டோம், அதனுடைய தன்மைகளை, அதனுடைய உள்ள அர்த்தங்களை நாம புரிய மாட்டோம். ஆனால் அந்த ஜக்காத்துல பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். பரக்கத்துன்றது என்ன? ஒன்றாகவே இருக்கும், 4 அது வேலையை அது செய்யும். அப்போ ஒரு அதிகப்படியான செலவு நமக்கு வராம இருக்கிறதும் பரக்கத்துல உள்ளதுதான். தேவையற்ற செலவு நமக்கு வராம இருக்கிறதும் பரக்கத்துல உள்ளதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஒரு ஆட்டை அறுத்து இது ஃபுல்லா நீங்க சதகா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு வந்து கேட்கறாங்க, எல்லாம் போயிருச்சா, என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாம் போயிருச்சு, ஒரே ஒரு சப்பை மட்டும் மிச்சம் இருக்குன்னா. இப்போ நாயகம் சொன்னாங்க, எல்லாமே நம்மள்கிட்ட தான் வந்திருக்கு, கணக்குல ஏறிடுச்சு, இந்த உங்கள்கிட்ட கையில இருக்கிறது தான் மிச்சம் இருக்குன்னா. அப்படின்னா என்ன? எல்லாம் பேங்க் ஆஃப் ஆகிரா, ஆகிரத்துடைய பேங்க்ல போய் டெபாசிட் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற இந்த ஒரு சப்பை இருக்கு இல்லையா, இது இருக்கிறது இல்ல, இன்னும் நம்ம கணக்குல ஏறாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹசீனு அம்பாலக்கும் ஜகாத். இந்த ஜகாத் நம்மளுடைய பொருளாதாரத்தை அது சுத்தப்படுத்துதுன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய பொருளாதாரத்தை அது நம்மை வழிதவற செய்துவிடக் கூடாது. நேரான வழியில் செலுத்தும் பொழுது அது மார்க்கம் அங்கீகரிக்கின்ற அழகு என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதாரம். அதே நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடாத வழிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது வலா துஸ்ரிஃபு, நீங்க வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வீண் விரயம் செய்கிறது அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அளவோடு நாம் பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல அவர்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் கஞ்சத்தனம் குறித்தும் தனியாக கண்டிச்சிருக்கிறான். ஒரு மனிதன் கஞ்சத்தனம் செய்யறான்னு சொன்னா அவன் அல்லாஹ்வின் மீது தவக்குலை இழக்கிறான் அப்படின்னு சொல்லி பெருமக்கள் சொல்லி தருவான். உனக்கு நீயே தீங்கு செஞ்சுக்கிட்டே அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். உனக்கு கேடை நீ செய்து கொண்டாய், உன்னுடைய நஃப்ஸுக்கான கேடை நீ செய்து கொண்டாய் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கஞ்சத்தனம் செய்யறதுனால நீ ஒன்னும் அல்லாஹ்விற்கு சேர்த்து வைக்க போறதில்ல, உன்னுடைய பொருளாதாரம் உன்கிட்ட இருக்குன்னு நினைக்காத, அது உனக்கு கெடுதின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ வீண் விரயமும் செய்யக்கூடாது, அதே நேரத்துல கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில ஒரு சஹாபி ரொம்ப கிழிஞ்ச ஒரு மோசமான ஒரு ஆடை உடுத்திட்டு வந்தாங்க. அப்ப கேட்டாங்க, அவரை பத்தி தெரியுது, அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் அல்லாஹ் உனக்கு எந்த பொருளாதாரத்தையும் கொடுக்கலையா, எந்த ஒரு ஞானத்தையுமே அல்லாஹ் உனக்கு கொடுக்கலையான்னு சொல்லி கண்டிச்சு, உன்னுடைய தகுதிக்கேற்ற ஒரு ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க. எளிமை என்பது வேறு, பெருமை என்பது வேறு. அப்போ ஒரு விஷயத்தை எளிமையாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வேறு, பெருமையாக ஒரு ஆடை உடுக்கிறது அப்படிங்கிறது வேறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க கஞ்சத்தனம் பண்ணிட்டு உருப்படி இல்லாத ஒரு ஆடையை நீங்க உடுத்தாதீங்க, உங்களுக்கு போதுமான தேவையான ஆடையை நீங்க உடுத்துங்கன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இந்த ரெண்டு விஷயங்களுக்கு மத்தியில ஒரு அடியான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இபாதுர் ரஹ்மான், என்னுடைய அடியார்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய பொருளாதாரம் ஒருபோதும் அது நம்மை வழிதவற செய்துவிடக் கூடாது, அது நமக்கு பித்னாவாக சோதனையாக அமைந்து விடக்கூடாது. அதற்கான நாம் செய்ய வேண்டியது அந்த பொருளாதார விஷயத்துல எவ்வளவு செலவு செய்ய வேண்டுமோ, எப்படி செலவு செய்ய வேண்டுமோ, எங்கெல்லாம் செலவு செய்ய வேண்டுமோ அந்த வகையிலே அதை நாம் செலவு செய்ய வேண்டும். எங்கு செலவு செய்யக்கூடாதோ, எப்படி அந்த பொருளாதாரத்தை நாம் பயன்படுத்தக்கூடாதோ அதிலிருந்து நாம் தவறுந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட நல்ல அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.